அதாவது அவர் வேட்பாளர், நான் வேட்பாளர், நேரடியா விவாதம் பண்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அன்பு தம்பி அருண்ராஜ் அவர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம், தொகுதியில நம்ம 2 பேரும் வேட்பாளர், இன்னும் அதிமுக வேட்பாளரை கூப்பிடுவோம், நாம் தமிழர் வேட்பாளரை கூப்பிடுவோம். எல்லாரும் சேர்ந்து விவாதிச்சோம்னா தொகுதிக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாரும் பேசும்போது சில விஷயங்கள் முன்னெடுக்கலாம். ஏன்னா 5 ஆண்டு காலம் பல வேலைகள் நான் பண்ணியிருக்கேன். நீங்களாம் பேசும்போது இன்னதான் 1-2 விஷயம் விட்டு போயிருந்ததுன்னா அதை நான் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஆனா அந்த விவாதம்ங்கிறது கண்டிப்பா உபயோகமா தான் இருக்கும், சந்தேகமே இல்லை. அதனால விவாதத்திற்கு நான் எப்போதும் தயார். நாளையும் நேரத்தையும் எந்த இடம் என்பதையும் நீங்கள் குறிப்பிடுங்கள், நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். திருச்செங்கோட்டுல அரசு மருத்துவமனை, அதை யாரும் மறைக்க முடியாது. எவ்வளவு உயர்ந்து ஓங்கி நிற்குதுன்னு பார்க்கிறோம். திருச்செங்கோட்டுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், ITI கொண்டு வந்திருக்கோம். தினசரி சந்தையை ஒரு 12 கோடி ரூபாயில 7 கோடி ரூபாயில மேம்படுத்தியிருக்கோம். வார சந்தையை 12 கோடி ரூபாயில மேம்படுத்தியிருக்கோம். திருச்செங்கோட்டில் இருக்கிற சூரியம்பாளையம் ஏரி, ராஜகோணம்பாளையம் ஏரி, அம்மங்குளம், மலையடிக்குட்டை, தெப்பக்குளம் எல்லா ஏரியும் மேம்படுத்தி நடைப்பயிற்சிக்கு ஆகிற மாதிரி நடைபாதை போட்டிருக்கோம். தெப்பக்குளத்தை சுத்தப்படுத்தி தெப்ப தேர் ஓட்டுறோம். இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரருக்கு எல்லா தேரும் புது தேர் கட்டியிருக்கோம். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு மேல ரோப்காருக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்றைக்கு பணிகள் தொடங்கி இருக்கிறது. வையப்ப மலைக்கு ரோடு போட்டிருக்கிறோம். பாய்ஸ் ஸ்கூலுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கட்டியிருக்கோம். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டியிருக்கோம்னு தெரியும். தேவையான வகுப்பறைகள் அத்தனையுமே இன்னைக்கு கட்டியிருக்கோம். இன்னைக்கு அறிவுசார் மையம் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணாததே கிடையாது, எல்லா விஷயமும் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல நிக்கிறது, எல்லாரும் பயன்படுத்துறது. தம்பி அருண்ராஜ் ரிங் ரோட்ல போவாருன்னு நினைக்கிறேன். ரிங் ரோடு வழியா போலியா நீங்க? அந்த ரிங் ரோடு தான் இன்னைக்கு முடிச்சிருக்கிறது தெரியலையா உங்களுக்கு? சங்கீர் ரோட்ல போவீங்க, அது 4 வழி பாதை ஆக்கியிருக்கோம். சித்தலந்தூர் ரோடு 4 வழி பாதை ஆக்கியிருக்கோம். பள்ளிப்பாளையம் ரோடு 4 வழி பாதை ஆக்கியிருக்கோம். இன்னும் என்ன வேணும்? இன்னும் நீங்க விவாதத்துக்கு வாங்க, இன்னும் எல்லாம் நான் பட்டியல் போட்டு எல்லாத்தையுமே சொல்றேன். அதனால தம்பி அருண்ராஜ் அவர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம், அதாவது முழு பூசணிக்காய் எங்கேயாவது மறைக்க முடியாது. அதனால கண்டிப்பாக அதை புரிந்து கொண்டு என்ன பேசணும், என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க, இதை தாண்டி திருச்செங்கோட்டுக்கு நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க, அதை வரவேற்கிறோம்.